ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. நேட்டோ ராணுவ கூட்டணியில் உக்ரைன் இணைவதை எதிர்த்துதான் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயன்று வருகிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் போருக்கு நிதி உதவி அளிப்பதாக கூறிய ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு அபராதத்துடன் 50% வரி விதித்தார். இச்சூழலில் நியூயார்க்கில் நடக்கும் ஐநா பொதுசபை கூட்டத்திற்கு சென்றிருந்த நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு ஆதரவாக பேட்டியளித்தார். இந்தியா மீதான ட்ரம்பின் வரி விதிப்பு ரஷ்யாவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லியிலிருந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு போன் கால்கள் பறக்கின்றன. உக்ரைன் போரில் ரஷ்யாவின் திட்டம் என்ன என்பது பற்றி பிரதமர் மோடி கேட்டிருக்கிறார் என்று கூறினார். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவின் இந்த பேச்சுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அதிகாரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறும்போது, அதிபர் புட்டினிடம் பிரதமர் மோடி பேசியதாக ரூட்டே சொல்வது உண்மையில் தவறானது, முற்றிலும் ஆதாரமற்றது என கூறினார். எந்த சந்தர்ப்பத்திலும் புட்டின் பிரதமர் மோடியிடையே அப்படியொரு உரையாடல் எதுவும் நடத்தவில்லை. நேட்டோ போன்ற முக்கியமான அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் பொதுவெளியில் பேசும்போது அதிக பொறுப்புடனும் மிகச் சரியானதையும் பேச வேண்டும். பிரதமர் மோடியின் செயல்பாடுகளை தவறாக சித்தரிப்பது, ஒருபோதும் நடக்காத உரையாடலை நடந்ததாக சொல்வது போன்ற ஊகமான அல்லது கவனக்குறைவான பேச்சுகள் ஏற்கத்தக்கதல்ல என்று மத்திய வெளியுறவு அதிகாரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். We have seen statement by NATO Secretary General Mr. Mark Rutte regarding a purported phone conversation between Prime Minister of India and President Vladimir Putin of Russia. This statement, let me clarify, is factually incorrect and entirely baseless. At no point has Prime Minister Modi spoken with President Putin in the manner suggested. No such conversation has taken place. We expect the leadership of an important and esteemed institution like NATO to exercise greater responsibility and accuracy in public statements. Speculative or careless remarks that misrepresent the Prime Minister's engagement or suggest conversations that never occurred are unacceptable.